அவர்களுடைய அந்த விசாரணையை துரிதப்படுத்தி ரொம்ப சீக்கிரம் யார் யாரெல்லாம் இதில் தவறு செய்தார்களோ இல்லை இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்காம இருந்தாங்களோ அவங்க எல்லா பேர்லையும் தகுந்த நடவடிக்கை எடுத்து கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். வித்தின் 16 days ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதே போல் அதற்காக வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் நம்முடைய ஐஜி திருமதி பவானீஸ்வரி அவர்கள் தலைமையில் அமைச்சு இன்றைக்கு நேற்று அமைத்து இன்றைக்கு இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அதே போல் இன்னொரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு முக்கியமான அறிவிப்பை ஆணையை கொடுத்தாங்க. அது வந்து மல்டி டிசிப்ளினரி டீம் அது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து சோஷியல் வெல்ஃபேர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய என்னுடைய தலைமையில் டைரக்டர் சோஷியல் அண்ட் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ். அதை தவிர நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே அந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருந்தது. முக்கியமாக மனநல மருத்துவர்கள், நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ், இது போன்ற பல்நோக்கு குழு ஒன்று அமைச்சு ஆணையிட்டாங்க. ஸோ 2 குழு இருக்கும். இப்போ ஒரு வந்து காவல்துறை பக்கமாக அவங்க செய்ய வேண்டிய சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், குற்றவாளிகளை அவங்களுக்கு கூட துணை போனவர்கள் இல்லை நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம மறைத்தவர்கள் இவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து சட்டத்தை முன் நிறுத்துவதற்காக அந்த ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அடுத்ததாக இருக்கக்கூடிய மல்டி டிசிப்ளினரி டீம். இந்த மல்டி டிசிப்ளினரி டீமுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது உளவியல் ரீதியாக நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை கவனித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனையும் ஆற்றுப்படுத்துதல், கவுன்சிலிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து இந்த இடத்துல நான் கவுன்சிலிங்னு சொல்றது பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல, பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாமல் பாக்கி இருக்கக்கூடியவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். அவங்களுக்கும் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் யார் யாருக்கு தேவைப்படுதோ நம்ம வந்து உளவியல் ரீதியாக கொடுக்க வேண்டிய கவுன்சிலிங் அதை கொடுக்கணும். இந்த இடத்துல கவுன்சிலிங்னு சொல்லும்பொழுது மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் சொல்ல வராங்க. நம்ம வந்து கொடுக்க போகிறது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஏன்னா அவங்க எல்லாமும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பாங்க. அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதே போல் டீச்சர்ஸ்க்கு. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து நம்மளுடைய மல்டி டிசிப்ளினரி டீம் வந்து செய்ய வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் வேலை. இரண்டாவது வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இனி நடக்காமல் இருக்கணும். அதுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணும். பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸில் தனியார் அமைப்புகளாக இருந்தாலும் அரசு பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பரிந்துரையாக ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டியாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம இதுக்கான உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.